பத்திரிகையாளர்களுடன் ஏற்பட்ட மோதல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி உள்ளிட்ட 19 பேரின் ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 31ஆம் தேதியன்று விஜயகாந்த் வீட்டின் முன்பு பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்த முயன்ற போது ஏற்பட்ட மோதல் தொடர்பான வழக்கில் தேமுதிக எம்எல்ஏ பார்த்தசாரதி உட்பட 19 பேர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் அவர்கள் தங்களுக்கு ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனு இன்று எழும்பூர் பெருநகர குற்றவியல் நடுவர் மன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரணைக்கு ஏற்ற நீதிமன்றம் வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பார்த்தசாரதி உள்ளிட்ட 19 பேரை சந்திரகுமார், CH சேகர் உள்ளிட்ட 10 தேமுதிக எம்எல்ஏக்கள் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் விஜயகாந்த் வீட்டின் முன் ஆர்ப்பாட்டம் நடத்த போலீசார் அனுமதித்தது ஏன் என கேள்வி எழுப்பினர். பத்திரிகையாளர் மற்றும் யார் வேண்டுமென்றாலும் இன்று ஜனநாயக நாடு இந்தியா என்ற ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமென்றாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். ஆனால் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. ஒரு கட்சி, அதுவும் தமிழ்நாட்டின் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரோட வீட்டு வாசல் முன் போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு எந்த ஒரு இன்றைக்கு வரை இந்திய அரசியல்ல இந்திய ஜனநாயகத்துல இந்த அரசியல்ல எந்த வரலாற்றையுமே இந்த மாதிரி எந்த ஊர்லயுமே செஞ்சது கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு கட்சி தலைவரோட வீட்டு முன்னாடி போய் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு காவல்துறை எப்படி அனுமதி கொடுத்தது?